மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள். ஏனென்றால் இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். ஆக இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம்? நவராத்திரி விழா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகை. இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம். அப்போ அந்த பணமெல்லாம் கையில் வேணும் உங்களுக்கு. அதை கொட்டி தருகின்ற பணம், பதவி, செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் கொட்டி தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், பதவி, நல்ல செல்வம், நல்ல புகழ், முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். எப்படியே கொட்ட போகுது? கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன். உங்களுடைய சிரமங்கள் என்ன? பொருளாதார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு. திருமணம் கைகூடி வருது, பணம் இல்லை, வரப்போகுது. ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடை சொல்றாங்க, பணம் வந்துடும் கைக்கு. சொத்து பிடிக்கணும், ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, பணம் பத்தல, பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு. எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு, அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பணம் தான் பற்றாக்குறை. பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா. இது வெறும் வார்த்தைக்கல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல செல்வங்கள், பலவிதமான யோகத்தோடு பொன்பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள். ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 180% அத்தனை பேருக்கு அப்படியே நடக்க போறது. இதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை 1/10/2025 முதல் அக்டோபர் மாத பலன்கள் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்கள். ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள். குரு உச்சம் பெற்று மாறுகிறார். குரு 8/10/2020 உச்சம் பெற்று மாறுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் மாற்றம். இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன். யாருக்கு என்னென்ன யோகங்கள், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள், உங்கள் யோகங்கள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலகப் போகின்றது, என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது,
இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம். ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து பொது பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள். அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கு, ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத பலன்கள் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் சிறந்த உயர்வு, சிறந்த ஒரு வாழ்க்கை, சிறந்த திருமண யோகம், சிறந்த பதவி யோகம், சிறந்த தொழில் யோகம், பேரு புகழ், நீங்க செய்கின்ற தொழில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற, ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படுகின்ற 4 கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றப் போகின்றது. இந்த 4 கிரக பயிற்சிகள் எந்தெந்த கட்டங்களிலிருந்து, எந்தெந்த ராசிகளிலிருந்து என்னென்ன யோகங்களை வழங்குவதற்காக எந்தெந்த இடத்திற்கு பயிற்சி ஆகின்றது என்பதை ஆதாரபூர்வ விளக்கத்துடன் தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டிக் பண்ணாம நல்ல கவனமா பொறுமையோடு பாருங்க. மகர ராசி நேயர்களே, முதலில் நல்ல கவனிங்க. முதல் பயிற்சி, 4 முக்கிய பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. அதில் முதல் பயிற்சி, புதனாகப்பட்டவன் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது உங்களுக்கு மகரத்துக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6 8க்குரியவன். அந்த மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போறான். மகர ராசிக்கு இதுவரை 7 8 9ஆம் இடத்தில் இருந்த புதனாகப்பட்டவன் 10ஆம் இடத்திற்கு தசமஸ்தானத்திற்கு ஒரு தொழில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், வேலை இழப்பு, வேலை பெறுவது, ஒரு வேலை இழந்து இன்னொரு வேலை பெறுவது. ஏனென்றால் மகரத்திற்கு 6க்குரியவன், மகரத்துக்கு 6க்குரிய புதன் 1/10/2025 அன்று 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக புதிய பதவி பெற, அதாவது ஒரு மாற்றம் என்பது யோகத்தோடு மாறும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இடம் மாற்றம், வேலை வாய்ப்பு, முன்னேற்றம், பதவி உயர்வு, இடம் மாற்றத்துடன் என்பது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். முதலில் அடுத்ததாக அதே நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம். தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிதாக ஒரு வியாபாரம், தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக மகர ராசினியர்கள், உங்களுக்கு அடுத்த பயிற்சி என்பது, அதாவது 8/10/2025 3/12க்குரிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 7ஆம் இடம் சுபஸ்தானம், சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடம், திருமண யோகங்கள், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, நல்ல திருமண வாழ்க்கை, புரிஞ்சு நல்ல பதவி. அதாவது நல்லா கவனிக்கணும், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம்தான் 7ஆம் இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக காலப்புருஷ தத்துவப்படி 9/12க்குரியவர், 9/12க்குரியவர் உங்களுக்கு 12ஆம் ஸ்தானத்தின் அதிபதியாகி அவர் சப்தமஸ்தானம் என்று மகரத்துக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வருவதால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமாக ஏற்படும்.
வெளிநாட்டில் சாதாரண சம்பளம் இல்லை, குறைஞ்சது 5 லட்சம், 2.5 லட்சம், குறைஞ்சது 2 லட்சம், கூடுனது 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள், சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பதவி கிடைக்கும், வெளிநாட்டு பதவி, நல்ல செல்வ செழிப்புடன் திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர பாக்கியம், நிச்சயமாக அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு 8/10/2020 குருவினுடைய அதிச்சார குரு பெயர்ச்சி. இதனால் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதிரடி அதிர்ஷ்டம். சரி, அடுத்த பயிற்சி சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு மகரத்திற்கு 5/10க்குரியவனாகி 5/10க்குரியவனாகி 9ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் இடம் கன்னி ராசிக்கு வரார். அப்ப ஏற்கனவே கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மகரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்ப 9ஆம் இடத்துல யார் இருக்கா? 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 9ஆம் இடத்துக்குரிய புதன் கன்னியில ஏற்கனவே 1ஆம் தேதியை பயிற்சி அடைஞ்சிட்டார். அப்ப இது பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டில் புதனும், அதாவது துலா ராசி சுக்கிரன் வீட்டில் புதன், கன்னி ராசி புதன் வீட்டில் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தான் 10/10/2025. ஆக இது பரிவர்த்தனை யோகமா? அதாவது கன்னியில சுக்கிரன் நீசம், நல்லா கவனிக்கணும். நீசம் பரிவர்த்தனை யோகம் ஆகிவிட்டால் உச்ச பலனை செய்யும், மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள், எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறது பார்த்தீர்களா? ரொம்ப பிரமாதமான ஒரு கிரக மாற்றங்கள். 4 கிரக பயிற்சிகள் என்பது சாதாரண பலன்களை கொடுக்கவில்லை. இது ஆதாரபூர்வ கிரக மாற்றங்கள், ஆதாரபூர்வத்துடன் உங்களுக்கு விளக்கங்கள் தரப்படுகின்றது. பரிவர்த்தனை யோகம், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பல செல்வங்களை, பல பதவி யோகம், பல வியாபாரத்தில் பதவி யோகத்தையும், வியாபாரத்தின் முன்னேற்றத்தையும், செல்வத்தையும், நல்ல திருமண வாழ்க்கையும், நல்ல புத்திர பாக்கியத்தையும் தரப்போகின்றது. பூரிய சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அடுத்து பூமிகாரன் வரார். அடுத்த பயிற்சி பூமிகாரகன் செவ்வாய். மகரத்துக்கு 4/11க்குரிய வீடு, வாசல், வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு ஆட்சி வருகிறார். அந்த ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு, உச்சம் பெற்று குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதனால் உங்கள் குடும்பத்தில் சகோதரர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையும். சகோதரர்களால் நல்ல யோகத்தை அடையலாம், நல்ல நன்மைகளை அடையலாம். சகோதரருடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அவருடைய முன்னேற்றம் சிறந்த முன்னேற்றமாக, ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றமாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும். ஆனால் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய முன்னேற்றம் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த அக்டோபர் மாதம். அதில் மாற்றமே கிடையாது. 4 பயிற்சிகளுடைய விளக்கங்களை சரியான விளக்கத்துடன் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இது நிச்சயமாக 180% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% உங்களுடைய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள், பாவ கிரகங்களுடைய தசாபுத்திகள் இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். அப்போ என்ன பண்ணுறீங்க? கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? அது ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், தொழில் பந்தமாகிட்டு இருக்கு, கடன் பிரச்சனைகள், இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் என்ன கண்டிப்பாக எந்த நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அதை மறந்துடக்கூடாது. அது எப்போ நிவர்த்தியாகும் என்பதை அவர் எழுதி வைத்திருப்பார். அதை சரியாக கணித்தால் உங்கள் வாழ்க்கை சரியாக அந்த யோகம் ஏற்படும். கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.